இன்னைக்கு நம்ம வீடியோவில் கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷலா 5 வகையான பலகாரங்கள் ரொம்பவே ஈஸியா எப்படி வீட்டில் செய்யறதுன்னு பார்க்க போறோம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் டிலைட். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னால நீங்க இன்னும் சமையல் டிலைட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் இந்த பலகாரம் செய்யறதுக்கு உளுந்தம்பருப்பு மாவும் பொரிகடலை மாவும் தேவைப்படும். அதுக்காக எப்படி இந்த மாவெல்லாம் ரெடி பண்றதுன்னு பார்த்துருவோம். அரை கப் அளவுக்கு உளுந்தம்பருப்பு எடுத்து ஒரு பாத்திரத்துல சேர்த்துக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு இந்த உளுந்தம்பருப்பு நல்லா செவந்து வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. உளுந்தம்பருப்பு இந்த அளவுக்கு நல்லா செவந்து வந்ததுமே ஒரு தட்டுல கொட்டி ஆற வச்சிருங்க. இதுக்கப்புறம் 1/4 கப் அளவுக்கு பொரிகடலை சேர்த்து இதை ஒரு 2 நிமிஷம் மட்டுமே வறுத்து விட்டுட்டு இதையுமே ஒரு தட்டுல கொட்டி ஆற வச்சிருங்க. இப்போ கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷலா ஃபர்ஸ்ட் அவல் லட்டு எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். அவல் லட்டு செய்யறதுக்காக 1 கப் அளவுக்கு வெள்ளை அவல் எடுத்துட்டு ஒரு பாத்திரத்துல சேர்த்துக்கோங்க. ஸ்டவ்வை குறைச்சி வச்சுட்டு இந்த அவல் நல்லா வாசனை வர வரைக்குமே நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. வறுத்த அவலை ஒரு தட்டுல கொட்டி ஆற வச்சுட்டு நல்லா ஆறுனதுமே மிக்சி ஜார்ல சேர்த்து பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுக்கப்புறம் வேற ஒரு பாத்திரத்துல 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு அரை கப் அளவுக்கு துருவிய தேங்காய் சேர்த்துட்டு தேங்காயில உள்ள ஈரம் போற வரைக்குமே இந்த தேங்காவை நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. இதுக்கப்புறம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு வறுத்து பவுடர் பண்ணி வச்சிருக்க அவளையும் சேர்த்துக்கோங்க. இது கூடவே அரை கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை மிக்சி ஜார்ல சேர்த்து நல்லா பவுடர் பண்ணிட்டே சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூளும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. தேங்காய் வறுப்பட்டதுமே நீங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொன்றா சேர்க்க ஆரம்பிக்கணும். இப்போ லட்டு பிடிக்கிறதுக்காக இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதுக்கப்புறம் வேற ஒரு பாத்திரத்தில் 3 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. இந்த நெய் நல்லா உருகி வந்ததுமே கொஞ்சமாக முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. இந்த முந்திரி நல்லா பொரிஞ்சு வந்ததும் கொஞ்சமாக உலர்ந்த திராட்சையும் சேர்த்துட்டு இதெல்லாமே வறுத்து விட்டுட்டு நீங்கள் அப்படியே இந்த லட்டுல சேர்த்துக்கோங்க. இந்த அவல் லட்டோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா 1 கப் அளவுக்கு அவல் எடுத்துக்கிட்டிங்கன்னா அரை கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரையும் அரை கப் அளவுக்கு தேங்காயும் சேர்த்துக்கோங்க. இந்த லட்டு பிடிக்கிறதுக்காக 5 ஸ்பூன் அளவுக்கு தான் நெய் தேவைப்படும், அதிகமான நெய்யும் தேவைப்படாது. இப்போ நெய்யில் சேர்த்த முந்திரி பருப்பும் உலர்ந்த திராட்சையும் ரெடி ஆயிடுச்சு பாருங்க. இதை அப்படியே கலந்து வச்சிருக்க இந்த லட்டுல சேர்த்துக்கோங்க. இதுக்கப்புறம் ஒரு கரண்டி போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்படியே நெய் சூடா இருக்கும் போது நீங்க கை போட்டீங்கன்னா உங்க கையில சுற்றும். அதனால ஃபர்ஸ்ட் கரண்டி போட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறமா கை வச்சு நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு கொடுத்துட்டு அப்புறமா நீங்க லட்டு பிடிக்க ஆரம்பிங்க. உதிராம உங்களுக்கு ரொம்பவே சூப்பரா வரும் லட்டு பிடிக்க. உங்களுக்கு எந்த சைஸ்ல வேணுமோ அந்த அளவுக்கு நீங்க லட்டு பிடிச்சுக்கோங்க. இப்ப பாருங்க, சூப்பராகவே லட்டு பிடிச்சாச்சு. நம்மளுடைய அவல் லட்டு ரொம்பவே ஈஸியா ரெடி ஆயிடுச்சு பாருங்க. இதுக்கப்புறம் வறுத்து வச்சிருந்த உளுந்தம்பருப்பை எப்படி அரைக்கிறதுன்னு பார்த்துடலாம். ஒரு மிக்சி ஜார்ல அரைச்சி எடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு ஜல்லடை வச்சு நல்லா சலிச்சு எடுத்துக்கோங்க. உளுந்தம்பருப்பு மாவு இந்த அளவுக்கு நல்லா நைஸா இருக்கணும். இதை நீங்க அப்படியே ஒரு டப்பால போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா எந்த பலகாரம் செய்யறதுக்கும் பயன்படுத்திக்கலாம். இதுக்கப்புறம் வறுத்து வச்சிருந்த பொரிகளையுமே நல்லா மிக்சி ஜார்ல சேர்த்து அரைச்சிட்டு ஜல்லடையில சலிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்ப 2 மாவுமே தயாராயிடுச்சு. இதுக்கப்புறமா இனிப்பு சேவு செய்யறதுக்காக 1 கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்து ஒரு பாத்திரத்துல சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1/4 கப் அளவுக்கு பச்சரிசி மாவும் 1 பிஞ்ச் அளவுக்கு உப்பும் சேர்த்துட்டு ஸ்பூன் வச்சு நல்லா ஃபர்ஸ்ட் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி மாவை நல்லா கலந்து விட்டுட்டு இதுக்கப்புறமா 2 ஸ்பூன் அளவுக்கு சூடான எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இந்த சேவுல நீங்க சூடான எண்ணெய் சேர்த்து மாவு பிசையும் போது சேவு நல்லா மொறுமொறுன்னு ரொம்பவே சூப்பரா வரும். 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்ததுக்கு அப்புறம் கையை வச்சு இந்த மாதிரி நல்லா மாவை பிசைஞ்சு விடுங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து நீங்க மாவு பிசைய ஆரம்பிக்கணும். எடுத்ததுமே அதிகமான தண்ணி சேர்த்துட்டீங்கன்னா மாவு ரொம்ப தண்ணியா போயிடும். அதுக்கப்புறம் சேவு எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிடும். அதனாலதான் கொஞ்சம் கொஞ்சமா நீங்க தண்ணி சேர்த்துட்டு இந்த மாவை பிசைய ஆரம்பிக்கணும். இப்ப நான் பிசைஞ்சிட்டு மாவை கையில எடுத்து காட்டுறேன் பாருங்க. மாவு இந்த அளவுக்கு கெட்டியா இருக்கணும். இப்ப இந்த இனிப்பு சேவு புளியறதுக்காக இந்த மாதிரி ஸ்டார் உள்ள அச்சு நீங்க பயன்படுத்திக்கோங்க. அப்படி இல்லைன்னா உங்ககிட்ட பிளைனான அச்சு இருந்தாலுமே அதை பயன்படுத்திக்கோங்க. முறுக்கு குழாயில மாவு சேர்க்கறதுக்கு முன்னாடி நீங்க முறுக்கு குழாய் உள்ள ஃபுல்லாமே கொஞ்சமா எண்ணெய் தடவி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா மாவு சேர்த்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு முறுக்கு குழாயில ஒட்டாமையும் வரும், பிளியறதுக்குமே கஷ்டம் இல்லாம ரொம்பவே ஈஸியா வரும். இப்ப ரெடி பண்ணி வச்சிருக்க மாவுல இருந்து கொஞ்சமா எடுத்துட்டு இந்த முறுக்கு குழாயில சேர்த்துக்கோங்க. இதுக்கப்புறம் நான் எப்படி பிழியறதுன்னு பிழிஞ்சு காட்டுறேன் பாருங்க. இந்த இனிப்பு சேவுக்காக நீங்க ஒரே சைஸா தான் பிழிஞ்சு விடணும்லாம் எந்த அவசியம் இல்லைங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸா கையில கட் பண்ணி விட்டுட்டு நீங்க பிழிஞ்சு விட்டுக்கலாம். இப்ப பிழியும் போது மாவு எவ்வளவு ஒரு ஈஸியா வருது பாருங்க. இதுக்கப்புறம் சூடான எண்ணெயில இந்த மாதிரி சின்ன சின்ன சேவுகளா நீங்க பிழிஞ்சு விட்டுக்கோங்க. இல்ல பெருசா ஒரே ரவுண்டா பிழிஞ்சு விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்க உடைச்சு கூட விட்டுக்கலாம். சேவு நீங்க எண்ணெயில பிழிஞ்சதுமே ஸ்டவ்வை குறைச்சி வச்சுக்கோங்க. எடுத்ததுமே கரண்டி போடாம ஒரு 2 செகண்ட் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறமா கரண்டி போட்டு பரட்டி விடுங்க. இந்த சேவு பொரிச்சு எடுக்கிற வரைக்குமே நீங்க ஸ்டவ்வை குறைச்சி வச்சுக்கிட்டே பொரிச்சு எடுங்க. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு உள்ளுக்குள்ள சேவு வேகாம மாவாவே இருக்கும். வெளியில பார்க்கல உங்களுக்கு மொறு மொறுன்னு இருக்க மாதிரியே இருக்கும்.
இப்போ பாருங்க, எண்ணெயில் உள்ள சலசலப்பெல்லாம் அடங்கி சேவோடைய கலருமே மாறிடுச்சு பாருங்க. இந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்ததுமே எண்ணெயிலேருந்து வடிச்சிட்டு எடுத்துக்கோங்க. மீதம் இருக்க எல்லா மாவுமே இதே மாதிரி நல்லா சேவாக பிழிஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் ஒரு தட்டில் கொட்டி ஆற வச்சுட்டு சின்ன சின்ன பீஸாக நீங்கள் உடச்சி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், எல்லா சேவுமே இதே மாதிரி நீங்கள் பொரிச்சு எடுத்துக்கோங்க. நல்லா அந்த அளவுக்கு கலர் மாறுற வரைக்கும் நீங்கள் பொரிச்சு எடுத்துக்கிட்டிங்கன்னா தான் சாப்பிடும்போது நல்லா மொறுமொறுன்னு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி சின்ன பீஸாக நீங்கள் உடச்சி வச்சுக்கோங்க. இப்போ இந்த இனிப்பு சேவுக்கான சுகர் சிரப்பு எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்த்துருவோம். இதுக்காக 1 கப் அளவுக்கு ஜீனி எடுத்துகிட்டு ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க. இந்த ஜீனி கூடவே 1/4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் கரண்டி போட்டு நல்லா கலந்து கொடுங்க. இந்த ஜீனியெல்லாம் நல்லா கரைஞ்சி வரட்டும். இந்த ஜீனி கரைஞ்சி வரும்போதே இது கூட கொஞ்சமாக ஏலக்காய் தூளும் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுங்க. இந்த சுகர் சிரப்போடைய பக்குவம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கம்பி பதம் வர வரைக்கும் இந்த சுகர் சிரப்பு அடுப்பிலே இருக்கட்டும். இப்போ நான் கையில் எடுத்துட்டு காட்டுறேன் பாருங்க. இந்த மாதிரி நீங்கள் கையில் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்பி பதம் வரணும். இது சுகர் சிரப்பு கரெக்டான அளவு. இப்போ சுகர் சிரப்பு இந்த மாதிரி ஒரு கம்பி பதம் வந்ததுமே ஸ்டவ்வை நல்லா குறைச்சி வச்சுட்டு ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த சேவை அந்த சுகர் சிரப்போட சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து கொடுங்க. இந்த மாதிரி நீங்கள் சேவை சேர்த்து கலந்து கொடுக்கும்போதே உங்களுக்கு சுகர் சிரப்பு வெள்ளையாக மாற ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி கலர் வந்ததுமே நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ ரொம்பவே சூப்பராக நம்மளோட இனிப்பு சேவும் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இந்த இனிப்பு சேவு செய்யும் போது நீங்கள் சுகர் சிரப்பு மட்டும் கரெக்டான பக்குவத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இனிப்பு சேவு நல்லா மொறுமொறுன்னு ரொம்பவே சூப்பராக வரும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, வெள்ளைச்சீடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த வெள்ளைச்சீடை செய்கிறதுக்காக 1 கப் அளவுக்கு பச்சரிசி மாவு எடுத்துக்கோங்க. இந்த பச்சரிசி மாவை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு அடுப்பை குறைச்சி வச்சுட்டே லேசாக வறுத்து விடுங்க. இந்த மாவில் கலர் மாறிடக்கூடாது. கையில் எடுத்து பார்த்தீங்கன்னா மாவு லேசாக சூடாக இருந்தால் போதும். இதுக்கப்புறம் இந்த மாவை வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கோங்க. இப்போ இந்த பச்சரிசி மாவு கூடயே 2 ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு மாவும் சேர்த்துக்கோங்க. இந்த உளுந்தம்பருப்பு மாவு நல்லா சலிச்சுட்டு அதுக்கப்புறம் சீடைக்கு சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு சேர்த்துக்கோங்க. இதுக்கப்புறம் இந்த சீடைக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கோங்க. அடுத்ததான் இந்த சீடைக்கு 2 ஸ்பூன் அளவுக்கு பட்ரு இந்த மாதிரி லேசாக உருக்கிட்டு சேர்த்துக்கோங்க. உங்ககிட்ட பட்ரு இல்லைன்னா 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் கூட சேர்த்துக்கோங்க. சீடைக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பட்ரு சேர்த்துட்டு இந்த மாவை நல்லா கை வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இந்த மாவை பிசைஞ்சுக்கிறலாம். எப்போதுமே வீட்டில் சீடை செய்யணும்னா நிறைய பேருக்கு பயமாக தாங்க இருக்கும். சீடை வெடிச்சிருமே அப்படின்ற பயமாக இருக்கும். ஆனால் இனிமேல் அந்த பயம் வேணாங்க. நான் சொன்ன அளவுகளோட கரெக்டாக நீங்கள் சீடை செஞ்சு பாருங்கள். நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. அந்த அளவுக்கு ரொம்பவே சூப்பராக வரும். இப்போ இந்த சீடை மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு மாவு அந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. கையில் எடுக்கும்போது பாருங்கள் மாவு எந்த அளவுக்கு இருக்குன்னு. இப்போ ரெடியான சீடை மாவுலேருந்து கொஞ்சமாக எடுத்துகிட்டு இந்த மாதிரி 3 விரலில் வச்சுட்டே மாவை உருட்டிக்கோங்க. உள்ளங்கையில் வச்சு குலோப்ஜாம் மாதிரி உருட்டக்கூடாது. அழுத்தம் கொடுக்காம மாவை இந்த மாதிரி லேசாகவே உருட்டி எடுத்துக்கோங்க. அப்போ உங்களுக்கு சீடை வெடிக்காமல் வரும். இப்போ இதே மாதிரி எல்லா சீடைகளுமே உருட்டி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ரெடி பண்ண சீடை உருண்டையில் இந்த மாதிரி ஒரு குச்சி வச்சுட்டு லேசாக மட்டும் ஒரு ஓட்டை போட்டுக்கோங்க. அப்போ உங்களுக்கு சீடை வெடிக்காமல் ரொம்பவே சூப்பராக வரும். இப்போ சீடை பொரிச்சு எடுக்கிறதுக்காக எண்ணெய் நல்லாவே சூடாயிருச்சு. இதுக்கப்புறம் ஸ்டவ்வை குறைச்சி வச்சுட்டு எடுத்து வச்சுருக்க எல்லா சீடை உருண்டைகளும் சேர்த்துக்கோங்க. எண்ணெயில் சீடையை சேர்த்ததுமே நீங்கள் உடனே கரண்டி போட்டுறக்கூடாது. அப்போ சீடை உடைய ஆரம்பிச்சிடும். அதனால் 5 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. நல்லா பொரிஞ்சு வரட்டும். சீடையை பொரிக்கும் போது நீங்கள் ஸ்டவ்வை மீடியமாக வச்சுக்கிட்டே பொரிச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் சீடைக்குள் உள்ள மாவும் வெந்து வெளியிலே மொறுன்னு இந்த சீடை நல்லா வரும். இப்போ சீடை எந்த அளவுக்கு நல்லா கலர் மாறிடுச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா கலர் மாறினதுமே எண்ணெயிலேருந்து எடுத்துக்கோங்க. எண்ணெயில் உள்ள சலசலப்பும் அடங்கி இந்த சீடை நல்லாவே வெந்து வந்துருச்சு. இப்போ ரொம்பவே சூப்பராக நம்மளோட வெள்ளை சீடையும் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். எண்ணெயிலேருந்து ஒரு சீடை கூட வெடிக்கலை. பார்க்கும்போது எவ்வளோ ஒரு அழகாக வந்திருக்குன்னு. இதே மாதிரி நீங்களும் வெள்ளை சீடை கண்டிப்பாக செய்யுங்க. அடுத்ததாக பட்ரு சேவு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த பட்ரு சேவு செய்கிறதுக்காக 1 கப் அளவுக்கு பச்சரிசி மாவு எடுத்து ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க. இதுக்கப்புறம் ஸ்டவ்வை குறைச்சி வச்சுட்டு இந்த பச்சரிசி மாவை வறுத்து விட்டுக்கோங்க. மாவு கையில் எடுத்து பார்த்தீங்கன்னா லேசாக சூடாக இருந்தால் போதும். அந்த அளவுக்கு மாவு வறுத்துட்டு வறுத்த மாவை வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கோங்க. இப்போ இந்த பச்சரிசி மாவு கூட 3 ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக 2 ஸ்பூன் அளவுக்கு பொரிகடலை மாவு சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு ஓமம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி கையில் நல்லா கசக்கிட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க. உங்ககிட்ட ஓமம் இல்லைன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் கூட சேர்த்துக்கலாம். ஜீரகம் சேர்த்தாலுமே நீங்கள் கையில் நல்லா கசக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் மாவோடு சேர்த்துக்கோங்க. இப்படி கையில் நல்லா கசக்கிட்டு சேர்க்கும்போது பட்ரு முறுக்கு நல்லா வாசனையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ பட்ரு முறுக்குக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கையை வச்சு ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதுக்கப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கோங்க. 1 கப் அளவுக்கு நீங்கள் பச்சரிசி மாவு எடுத்தீங்கன்னா 1 ஸ்பூன்லேருந்து 1.5 ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கிட்டிங்கன்னா போதும்.
அதிகமான பட்டர் சேர்த்துக்கிட்டிங்கன்னா சேவு எண்ணெயில் புளியும் போது உங்களுக்கு முழுசான சேவாக வராது, கரைஞ்சி போயிடும். அதனால தான் 1 ஸ்பூன் மட்டுமே சேர்த்துக்கோங்க. இப்போ மாவில் பட்டர் சேர்த்துட்டு இந்த மாதிரி கையை வச்சு நல்லா மாவை பிசைஞ்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு மாவை பிசைய ஆரம்பிங்க. இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நீங்கள் மாவு பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ நான் மாவு பிசைஞ்சிட்டு கையில் எடுத்து காட்டுறேன் பாருங்கள் மாவு எந்த அளவுக்கு இருக்குன்னு. இந்த அளவுக்கு மாவு கெட்டியாக இருந்தால் தான் சேவு புளிஞ்சு விடும்போது நல்லா ஈஸியாக வரும். இதுக்கப்புறம் பட்டர் சேவு பிழியறதுக்காக இந்த மாதிரி ஸ்டார் உள்ள அச்சா எடுத்துக்கோங்க. இந்த ஸ்டார் அச்சு முறுக்கு குழாயில் சேர்த்துட்டு முறுக்கு குழாய் உள்ள ஃபுல்லாவுமே எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ரெடி பண்ணி வச்சிருக்க மாவுலேருந்து கொஞ்சமாக எடுத்துட்டு இந்த முறுக்கு குழாயில் சேர்த்துக்கோங்க. இதுக்கப்புறம் பட்டர் சேவு எப்படி புளிஞ்சு விடுறதுன்னு நான் புளிஞ்சு காட்டுறேன் பாருங்கள். இந்த பட்டர் சேவு புளியறது நீங்கள் ஒரே சைஸெல்லாம் புளிய வேணாம். இந்த மாதிரி ஒரே நீளமாக நீங்கள் புளிஞ்சு விட்டுக்கோங்க. கையில் கட் பண்ணி விட்டுட்டு சின்ன சின்ன பீஸாக அந்த மாதிரி புளிஞ்சு விட்டுக்கிட்டிங்கன்னா போதும். இப்படி தான் பட்டர் சேவு நீங்கள் எண்ணெயில் புளிஞ்சு விடணும். இப்போ இந்த பட்டர் சேவு புளிஞ்சு விடுறதுக்காக எண்ணெய் நல்லாவே சூடாயிருக்கு. இந்த எண்ணெயில் அப்படியே புளிஞ்சு விடலாம். சூடான எண்ணெயில் பட்டர் சேவு புளியறதுக்கு முன்னாடி நீங்கள் ஸ்டவ்வை குறைச்சி வச்சுக்கோங்க. பட்டர் சேவு புளியும் போது உங்கள் கையில் ஆவி அடிக்கும், இல்லைன்னா எண்ணெய் தெறிக்க ஆரம்பிக்கும். அதனால ஸ்டவ்வை குறைச்சி வச்சுட்டு இந்த மாதிரி சேவை புளிஞ்சு விடுங்க. இந்த பட்டர் சேவு நீங்கள் எண்ணெயில் புளிஞ்சதுமே உடனே கரண்டி போட்டு கலந்து விட்டுறாதீங்க. அப்போ ரொம்ப தூளாக உடைய ஆரம்பிச்சிடும். ஒரு 2 செகண்ட் விட்டுட்டு அதுக்கப்புறமா பரட்டி விடுங்க. இந்த பட்டர் சேவு பொரிக்கும் போது நீங்கள் ஸ்டவ்வை மீடியமாக வச்சுக்கிட்டே பொரிச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் உள்ளுக்குள்ளே அந்த பட்டர் சேவு வெந்து வெளியில் பார்க்கும்போதும் நல்ல ஒரு கலராக இருக்கும். இப்போ பட்டர் சேவு நல்லாவே வெந்துருச்சு பாருங்கள். எண்ணெயில் உள்ள சலசலப்பெல்லாம் அடங்கிருச்சு. இந்த மாதிரி நல்லா வெந்து வந்ததுமே எண்ணெயிலேருந்து நீங்கள் வடிச்சிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ரொம்பவே சூப்பராக பட்டர் சேவும் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். அடுத்ததாக தட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த தட்டை செய்கிறதுக்காக 1 கப் அளவுக்கு பச்சரிசி மாவு எடுத்து ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு மாவும் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு பொரிகடலை மாவும் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 2 ஸ்பூன் அளவுக்கு ஊற வச்ச கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. கடலைப்பருப்பு இல்லைன்னா நீங்கள் பொரிகளில் கூட சேர்த்துக்கலாம். இப்போ 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த தட்டைக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கோங்க. இதுக்கப்புறம் கருவேப்பிலை கொஞ்சமாக பொடிசாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இது கூடவே 2 ஸ்பூன் அளவுக்கு சூடான எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி சூடான எண்ணெய் சேர்த்து தட்டை செய்யும்போது நல்லா கிறிஸ்பியாக ரொம்பவே சூப்பராக வரும். இது எல்லாமே சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கை வச்சு மாவை கலந்து கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இந்த மாவை பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. எப்போதுமே கிருஷ்ண ஜெயந்திக்கு நம்ம கடைகளில் தான் இந்த மாதிரி பலகாரம்லாம் வாங்குவோம். ஆனால் இந்த முறை நீங்கள் வீட்டில் இந்த மாதிரி ஈஸியாக செஞ்சு பாருங்கள், ரொம்பவே சூப்பராக வரும். வீட்டில் செய்யும்போது நம்ம நிறையாவே செஞ்சு வச்சுக்கலாம். கடையில் வாங்கினோம்னா நம்ம அளவாக தான் வாங்குற மாதிரி இருக்கும். இப்போ தட்டை மாவு இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு பாருங்கள். கையில் எடுத்து பார்க்கும்போது மாவு எந்த அளவுக்கு கெட்டியாக இருக்குது பாருங்கள். இப்போ இந்த தட்டை மாவுலேருந்து சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தட்டை தட்டி எடுக்கும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். தட்டை மாவு இந்த மாதிரி ஒரே மாதிரி உருட்டி எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தட்டை பார்க்கும்போதும் ஒரே சைஸாக இருக்கும். இப்போ தட்டை மாவு எல்லாமே ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இதுக்கப்புறம் தட்டை எப்படி தட்டி எடுக்கிறதுன்னு பார்க்கலாம். தட்டை தட்டுறதுக்காக ஒரு தட்டு மேலே இந்த மாதிரி ஒரு கவர் விரிச்சுக்கோங்க. பால் கவர் இல்லைன்னா எண்ணெய் கவராக இருந்தாலும் பரவாயில்ல. இந்த கவர் மேலே கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு தட்டை மாவுலேருந்து ஒரு உருண்டையை வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு கிண்ணம் வச்சு நீங்கள் லேசாக இந்த மாதிரி விரிச்சு கொடுங்க. ஒரே சைஸாக அப்போ உங்களுக்கு வரும். இந்த மாதிரி லேசாக தேய்ச்சி கொடுத்தீங்கன்னா ஒரே ரவுண்டாக உங்களுக்கு தட்டை பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இந்த அளவுக்கு தட்டையை நல்லா விரிச்சு கொடுத்துருங்க. இந்த ஓரங்கள் பார்த்தீங்கன்னா லேசாக கனமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் கை வச்சு இந்த மாதிரி லேசாக அழுத்தி கொடுத்துருங்க. அப்போ தட்டை உங்களுக்கு ஒரே சமமாக இருக்கும். இப்போ நான் தேய்ச்ச தட்டையை கையில் எடுத்து காட்டுறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு லேசாக இருக்குன்னு. இந்த அளவுக்கு தட்டை லேசாக இருந்தால் தான் உங்களுக்கு சீக்கிரமாகவே வெந்து வரும். இப்போ தட்டையை பொரிச்சு எடுக்கிறதுக்காக எண்ணெய் நல்லாவே சூடாயிருக்கு. சூடான எண்ணெயில் ஒவ்வொரு தட்டையாக சேருங்க. எடுத்ததுமே அதிகமான தட்டை சேர்க்காதீங்க, அப்போ ஒன்றோடு ஒன்று ஒட்டிக்கிறோம். ஒரு தட்டை சேர்த்ததுமே மேலே எலும்பி வந்ததும் அடுத்தடுத்த தட்டைகளாக சேர்த்துக்கோங்க. தட்டையை எண்ணெயில் சேர்த்ததுமே நீங்கள் ஸ்டவ்வை குறைச்சி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு உள்ளுக்குள்ளே உள்ள மாவும் நல்லா வெந்து வெளியில் ரொம்ப கிறிஸ்பியாக ரொம்பவே சூப்பராக வரும். தட்டை இந்த அளவுக்கு 2 பக்கம் நல்லா செவந்ததுமே எண்ணெயிலேருந்து எடுத்துருங்க. இப்போ ரொம்பவே சூப்பராக நம்மளுடைய தட்டையும் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ ரொம்பவே சூப்பராக நம்ம கிருஷ்ண ஜெயந்திக்கான 5 வகையான பலகாரம் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இந்த பலகாரம் எல்லாமே செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி தாங்க. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சமையல் டிலேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.